ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது உங்கள் ஏரியாவில். அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணணும், டிஜிட்டலி மார்க்கெட்டிங் பண்ணணும், அது ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னா, யாரெல்லாம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு டார்கெட்டட் ஆடியன்ஸ். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் என்ன தேவைன்னா, கடைக்கு நிறைய பேர் வரணும், வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணித்தாங்கன்னு வரப்போ, நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதையும் தாண்டி ரொம்ப ப்ரிசைஸாக என்ன பண்ணலான்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி ஒரு 5 அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா, அந்த 5 அப்பார்ட்மெண்ட் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி ரொம்ப ப்ரிசைஸான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் வந்து ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட். கைண்ட் ஆஃப் ஜியோ ஃபென்சிங் ஆட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னா, அந்த ஷாப்பை சுற்றி, ஒரு காஃபி ஷாப்போ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ சுற்றி ஒரு 1 மைல் ரேடியஸில் இருக்கவங்க தான் வந்துட்டு உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஸோ அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை ப்ரிசைஸாக டார்கெட் பண்ணி அதுக்கான கேம்பெயினோ இல்லை அதுக்கான ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸோ பண்ணுறது தான் வந்துட்டு ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங். சார், அப்போ இது வந்துட்டு லோக்கல் எஸ்இஓ தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது லோக்கல் எஸ்இஓ தான். பட் கைண்ட் ஆஃப் லோக்கல் எஸ்இஓ ரொம்ப ப்ரிசைஸாக டார்கெட் பண்ணுறதுனால இந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியோட ஒரு மெயினான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு நிறைய கூட்டம் வரணும், அதாவது ஃபுட் ஃபால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாகவே இருக்கும். ஓகேவா? இதை மேக்ஸிமம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லொக்கேஷன் பேஸ்ட், அதாவது நான் சொன்னேன்ல காஃபி ஷாப் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த மேக்ஸிமம் இந்த ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம்.